லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உனக்கு கண்ணால கட்டி வச்சோம். என்ன வேலை பண்ணிட்டு வந்துக்கிறான்னு பாத்தியா? படுபாவி போய் அவளை இட்டாடான்னு சொன்னா அவ கழுத்துல இருக்கிற தாலிய புடிக்கிட்டு வந்துக்கிற பாவி. புள்ளியடா நீ புள்ளியா? இதுதான் நீ அங்க போனியா? பாண்டி, ஆத்திரத்துல புத்தி கெட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டியாடா. நான் புள்ளப்பா, நான் போய் பண்ணுடப்பா. வேற என்னதான்டா அங்க நடந்துச்சு? இல்லப்பா, நீயும் வேணாம், உறவும் வேணாம், குடும்பம் வேணான்னு தாலிய கட்ட மூஞ்சிலே ஆச்சுச்சுப்பா. யாருடா? நம்ம மலரா அப்படி பண்ணுச்சு? மெய்யாலமா சொல்ற? ஆமாம்மா, அதுக்கு நம்ம மேல எந்த பாசமும் இல்லம்மா. அது நம்ம பழைய மலர் இல்லம்மா, மாறிச்சு. அதுகிட்ட கோபமும் ஆத்திரமும் மட்டும்தான் இருக்குது. முன்ன இருந்த மாதிரி அன்பு பாசம் எதுவுமே இல்லம்மா. அது என்ன கை நீட்டி அச்சிடலாம், கலந்து பூச்சி மேலே தள்ளிடலாம், இல்ல அவங்க அண்ணனை வச்சு கூட நான் அச்சிடலாம். ஆனா அவ தாலிய கேட்ட அப்பா நீ சொல்லுப்பா, நான் மலருக்கு அப்படி என்னப்பா கெடுதல் பண்ண? டேய் பாண்டி, என்னாலையும் கூட இதை நம்பவே முடியல. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நமக்காக நின்று பேசணும்னு நான் எதிர்பார்த்தேன்டா. கடைசியில மலரு இப்படி பண்ணிருச்சேடா. ஆனா பாண்டி, அந்த பிள்ளைக்கு இவ்வளவு ஆணவமும் ஆத்திரமும் இருக்கவே கூடாதுப்பா. அழுவாத. டேய் நிறுத்துறா பாண்டி. அவ என்னடா நம்மள தூக்கி எறியது? நான் சொல்றேன்டா, அவ நம்மளுக்கு வாடாம். நம்மள குப்பன்னு சொல்லிட்டு அது பணக்கார புத்தி அது காட்டிடுச்சு இல்ல. பணக்காரங்களுக்கு மனசாட்சியே இல்லன்றது சரிதான்டா. போதும்டா, போதும். இனி அவளாச்சு, அவ குடும்பமாச்சு. நம்மளுக்கு வாண்டாண்டா, நம்மளுக்கு வாணா. தூக்கி போட்டு வேற வேலையை பாரு. அழுவாத. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய நாம படிக்க வச்சோம். வெட்ட வாழையா குட்ட குனிஞ்சு நாம இருந்தோம் இல்லையா? அதான் அதுக்கு நம்மளோட அருமை தெரியலப்பா. நைனா, போதும்டா, போதும். இங்க பாரு, இதுக்கு மேலையும் அது கூட குடும்பம் நடத்தினா உன்னை விட பெரிய முட்டாளு வேற யாரும் இருக்க முடியாதுடா. டேய் பாண்டி, இந்த பார், நாமளா எதுவும் பண்ணல. அவளாதான் நம்மள அறுத்து விட்டா. அவ அறுத்து விட்டதாவே இருக்கட்டும். இனி நீ அதை பத்தி ஒன்னையும் நினைக்க வேணாம். எல்லாத்தையும் மறந்துரு. இங்க வா, இப்படி குந்து உக்கார் சொல்றேன்.
போதுண்டா பாண்டி. காலை முழுட்டு அவளை மறந்து தோலடா. அந்த பொண்ணு உனக்கு வாடாண்டா, வாடா. ஏங்க என்னங்க சொல்லு. இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏய், வந்த விஷயத்த சொல்லாம என்ன என்னங்க நொன்னாங்கன்னு சீக்கிரம் சொல்லு. ஏய் இரு, அம்மாவும் பொண்ணும் ஜோடி எங்க கிளம்பிட்டீங்க? பொங்கலுக்கு துணிகிணி எடுக்க போறீங்களா? ஆஹா அதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு தெரியாம நாங்க எங்கங்க போவோம்? அதானே. மாப்ள, நான் உங்களுக்கு மாப்பிள்ளை ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எப்ப பாரு மாப்பிள்ளன்ட்டு. விஷயத்த சொல்லுங்க. 2 பேரும் ஜோடியா எங்க கிளம்பிட்டீங்க? ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்கிற சண்டை பத்தாதுன்னு பக்கத்து ஏரியால போய் ஏதாவது சண்டை செய்ய போறீங்களா? ஐயோ மாப்ள, இது சண்டை போட இல்ல, சண்டை போட்டவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக. ஐயோ, 2 பேரும் பெரிய ஐநா சபை தூதுவர்களே. இந்தியா பாகிஸ்தான் எல்லா பிரச்சனையை போய் சால்வ் பண்ண போறீங்களா? இதை நான் நம்பணுமா? இந்த பாருங்க, இந்த டகால்ட்டி எல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். எங்க போறீங்க? மாப்ள, அந்த மலரு. ஆமா, மலர் தான். என்ன இப்ப அவளுக்கு? இல்லைங்க, என்ன இருந்தாலும் நீங்க மலரோட அண்ணன் இல்லையா? இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம எதையும் கண்டுக்காம இருக்கோம்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதான். ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அதான் மாப்ள, அவங்க 2 பேர் கூட பேசி சமாதானப்படுத்தி வைக்கலான்னு நாங்க. என்னது? நீங்க 2 பேரும் சமாதானம் பண்ணி வைக்க? நம்பிட்டேன். மேல என்னதான் இருந்தாலும் 2 பேரும் சின்னஞ்சிறுசுங்க. அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சு இருக்கிறதும், சண்டை போடுறதும், தாலியை கழட்டி வீசுறதும். மாப்ள, நம்மள மாதிரி கௌரவமான குடும்பத்துல இருந்துட்டு இதெல்லாம் பண்றது நல்லாவா இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். அப்புறம் அதான் நாங்க 2 பேரும் போய் பேசி சேர்த்து வைக்கலாம்னு. அட நீங்க பாரு. அப்புறம் மேல நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. என்ன மாப்ள, ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம்னு சொன்னா இப்படி கிண்டல் பண்றீங்க? என்னது நல்ல காரியம்? அதுவும் நீங்க 2 பேரும் அம்மாவும் பொண்ணும். இங்க பாருங்க, இந்த பூனை இருக்க பூனை அது கருவாடை வச்சு சாப்பிடாம போச்சுன்னு கூட சொல்லுங்க, நான் நம்புறேன். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்க போறேன்னு சொல்றத மட்டும் என்னால நம்பவே முடியாது. நீங்க 2 பேரும் தான் அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி சேர்த்து வைக்கிற ஆளுங்க. இத நான் நம்பணும் இல்ல? ஏய், ஏற்கனவே அந்த பொம்பளை தேங்காயால அடிச்சு உங்க மண்டையை உடைச்சு போட்டது மறந்து போச்சா? நல்ல வேலை, அன்னைக்கு மண்டைக்கு பதிலா தேங்காய் உடைஞ்சது. ஒருவேளை உங்க மண்டை உடைஞ்சிருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? எவன் செலவு பண்றது? இப்ப தேவையில்லாம அங்க போனீங்கன்னு வைங்க, அந்த பொம்பளை இருக்கிற கடுப்புல அருவாமனை எடுத்து அப்படியே போட்டுடும். ஜாக்கிரதை. மாப்ள, யாரு என்ன சொன்னாலும் நாங்க இந்த பிரச்சனையை பேசி தீர்த்து வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். மேகலா, உங்க அம்மாவை இந்த டயலாக் எல்லாம் பேச வேணான்னு தயவு செஞ்சு சொல்லு. இந்த மூஞ்சுக்கும் அந்த டயலாக்குக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகல, ரொம்ப கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு கடுப்பு கலப்பாம உள்ள போயிடுங்க சொல்லிட்டேன். இப்போ என்ன, நாங்க போக கூடாது அவ்வளவுதானே? சரி போல விடுமா, வா போலாம். ஏய் நில்லடி, சும்மா அப்படியே ஆனா உனா கோவம் வந்துடும். இப்ப எதுக்கு 2 பேரும் ஓவரா சீனை போடுறீங்க? இப்ப என்ன, நீங்க 2 பேரும் போய் சமாதானப்படுத்த போறீங்க. இத நான் நம்பணும். சரி, நம்பிட்டேன். போங்க, போய் என்னமோ பண்ணி தொலைங்க. மாப்ள, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க 2 பேரும் போய் புதுசா ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்தீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாத்துக்கங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது, நாங்க பாத்துக்கிறோம். அப்படியா? போயிட்டு வாங்க. வரோம். என்ன அவ்வளோ? டேய், என்னடா நாசா துணாம கிளம்பினுக்குற? இல்லம்மா, வேலை இருக்குது. டேய், என்னடா அப்படி வேலை உனக்கு?
ஏமா இதுனா இளவு இந்த வீடு கணக்கா? சும்மாவே நான் வந்து வீட்டுல உட்காந்துக்க சொல்றியா? என் பொழப்பெல்லாம் நான் போய் பார்க்க தேவையா? யாரு உன்னை பொழப்ப பார்க்க வேணாம்னு சொல்லிக்கினது? நாஸ்தா துண்டு போய் பாரு. மா மெயின் ரோட்டாண்ட 10க்கு 10 கடை ஒன்று காலி ஆகுதுன்னு பச்சைக்கிளி ஃபோன் பண்ணி சொன்னா. ஆ, அதை உடனே போய் பார்த்தா தான் முடியும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னா. என்ன கடை போட போற? மூ எனக்கு என்ன தெரியும்னு உனக்கு தெரியாதா? பட்டறதான் போட போறேன். சதா சதா. நாம எங்க விட்டமோ அங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். நீ போய் நல்லபடியா பார்த்து பேசி முடிச்சிட்டு வா. ஏய் சின்ன, இந்த பாரு யாரு வர்றதுன்னு. யோ, இதுங்க என்னத்துக்கு இங்க வந்துக்குதுங்க? இல்ல, நாம இங்க வந்ததுல இருந்து அந்த அம்மாவுக்கு போர் அடிச்சிருக்கும் போல் இருக்குது. அதான் உன் கையால 4 வாங்கினாதான் தூக்கம் வரும் போல் இருக்குது. இதுங்கள சாத்தாம விடக்கூடாதியா? எத்தையாவது எடுத்துன்னு வந்திருக்கோங்க. இருங்க. இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வரல, சமாதானம் பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். இதோ பாரு, பூனை சைவத்துக்கு மாறிடுச்சான். யாரு நீயா? நீ தான் சமாதானம் பேசுற ஆளா? இந்த பாரு, ஏற்கனவே செம்ம காண்லகற, மறுபடியும் உன மண்டை அடிச்சு போலக்கிறதுக்குள்ள ஓடிப்போ. ஏங்க என்ன சொல்ல வரோன்னு கூட தெரியாம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? ஏய், உங்க 2 பேருக்கு எங்களாண்ட என்னடி சொல்லிக்கணும்? அங்க எங்க வீட்டு பொண்ணு வாழை வெட்டியா உட்காந்துருக்கா. அதுக்கு பேசி ஒரு முடிவெடுக்கலாம் தான் நாங்க வந்திருக்கோம். எது உங்க வீட்டு பொண்ணா? எப்ப இருந்துமா அது உங்க வீட்டு பொண்ணாச்சு? இங்க பாருங்க, எதுக்கு இப்ப தேவையில்லாம அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணன் தங்கச்சிங்க அடிச்சுப்பாங்க, கூடிப்பாங்க. அதுக்காக தங்கச்சி கொண்டுனா எந்த அண்ணன் தான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதான் அன்னைக்கு அவரை போட்டு பாண்டி அடிச்சத பார்த்ததும் மலருக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ மலருக்கு ஒரு பிரச்சனைனதும் அவரு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. ஓ, உன் வீட்டுக்காரருக்கு மனசு சங்கடமா இருந்தா ஏமா அவரு தானம்மா இங்க வந்திருக்கணும். நீங்க எதுக்கு 2 பேரும் இங்க வந்தீங்க? அது என் மருமக வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் வாய் வார்த்தை பேசி பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் வர வேணான்னு சொல்லிட்டேன். என் மருமக வேற பெரிய கோவக்காரர் பாத்தீங்களா, அதான். ஏமா அவர் கோவத்தை வச்சு நாங்க என்ன உப்புமா கிண்டியா துண்ண போறோம்? இங்க பாருங்க, நல்லபடியா அமைதியா பேசி முடிவெடுக்கலாம் தான் நாங்க வந்திருக்கோம். அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்தது மலருக்கு தெரியுமா? நாங்க வந்தது அவகிட்ட சொல்லாமலே இங்க வந்திருக்க முடியும்? இனிமேல் எங்களுக்கு அந்த பொண்ணு தேவையில்லை. எங்களுக்கும் மான ரோசெல்லாம் இருக்குது. இத பாருங்க, அப்படியெல்லாம் சும்மா எல்லாம் விட முடியாது. நீங்க பாட்டுக்கு எங்க வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு வந்து உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. இப்போ வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனா அப்புறம் நாங்கெல்லாம் கேட்காம இருப்போமா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க சும்மா இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாது. இத பாருங்க, ஒழுங்கு மரியாதையா உங்க பையனை அனுப்பிச்சு அவ கூட நல்லபடியா வாழ்றதுக்கு வழியை பார்க்க சொல்லுங்க. என்னம்மா யார் ஊட்டாட்ட வந்து யாருக்கிட்ட ரூல்ஸ் பேசிட்டு இருக்கீங்க? என்ன 2 பேரும் சேர்ந்து மிரட்டி பாக்குறீங்களா? ஏங்க உள்ளத சொன்னா உங்களுக்கெல்லாம் மிரட்டுற மாதிரியா இருக்கு? இத்தனை மாசமா அந்த வீட்டுல உங்களுக்கு என்ன குறை வச்சோம்? வரவங்க போறவங்களெல்லாம் வம்பிழுத்துக்கிட்டு நல்லா சந்தோஷமா தானே இருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு எங்க பொண்ணு உங்களுக்கு கஷ்டமா தெரியுதோ? அம்மா இத பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உங்கள்கிட்ட எல்லாம் பேசி எங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. தயவு செஞ்சு பேசாம 2 பேரும் கிளம்பி போங்க. ஐயோ, இத பாருங்க, வருவீங்களா மாட்டீங்களா அத மட்டும் சொல்லுங்க. ஏங்க கொஞ்சம் வாய் மூடுங்க. என்னடி இது? நான் ஓவரா போய் நிக்கிறீங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துங்க ஓவரா பேசி நிக்கிறீங்க. நான் விளையாடுறீங்களா? அது பாட்டு அது இஷ்டத்துக்கு தாலி தூக்கி மூஞ்சில விசிட்டு போவோம். நீங்க பின்னாடியா வந்து வருவியா இல்லன்னு பூச்சாண்டி கட்டுங்கிறீங்களா? நான் என்ன ஊக்கையா? அப்படி நீங்க சொன்னா பயந்து உங்க பின்னாடியே வந்துடுமா? இல்ல, இப்போ நீ என்ன சொல்ல வரியோ அத சொல்லு. இந்த பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு.
நீ தயவுசெய்து கிளம்புங்க. இந்த பாருங்க, கிளம்புங்க. எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நீங்க கிளம்புங்க. கிளம்பு. நீங்க கிளம்புங்கன்றால. என்னப்பா பேசுற நீ? இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு உன் குப்பமே கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல, நீ உங்க அப்பா உங்க அம்மா எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றேன். நீ இருக்கிற லட்சணத்துக்கும் இருக்கிற இருப்புக்கும் இப்படி ஒரு பொண்ணு சும்மா கிடைக்குமா? ஏங்க, நாங்க எப்படி இருக்கிறோமோ அந்த தகுதிக்கு நாங்க இருந்துக்கிறோம். ஓகேவா? உங்க பொண்ண அப்படியே ராணி மாதிரி பேலஸ்ல வச்சு அழகு பாத்துக்கோங்க. எங்களுக்கு ஒண்ணும் வேணாம். கிளம்புங்க. என்னப்பா உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? உன்னை விட்டா எங்க வீட்டு பொண்ணு வாழ்றதுக்கு வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறியா? இந்த பாரு, இப்படி சொடக்க போடுற நேரத்துல சும்மா 100 மாப்பிளைய வரிசையா கொண்டு வந்து நிக்க வைப்ப. பாக்குறீங்களா? நீதான் கடைசி வரைக்கும் இப்படி வெறும் பயலா தனியா நின்னுட்டு இருக்கணும். எங்க வீட்டு பொண்ணு போற இடத்துல மகாராணி மாதிரி இருப்பா, தெரிஞ்சுக்கோ. என்னமோ பேசிக்கிட்டே போற? நான் உன் வீட்டு பொண்ணுக்கு மட்டும் தான் அப்படியே லைன்ல மாப்பிள்ள நிக்கிற மாதிரி பேசுனுக்கிறியா? ஏய், என் பையன் ஆம்பளடி, அவனுக்கும் 1000 பொண்ணுங்க நான் கியூல நிறுத்துவேன். பாக்குறியான்ற? எங்களுக்கு நான் பொண்ணு பார்க்க தெரியாது நினைச்சுக்கிறியா? பார்த்து கிழிச்சிங்க. 10ஆம் கிளாஸே தாண்டல, சொந்தமா இருந்த மெக்கானிக் ஷெட்டும் போயிடுச்சு. அடுத்த வேளை சோத்துக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. தங்க விக்கிரகம் மாதிரி கட்டி வச்ச பொண்ணு கூட வாழ்றதுக்கு துப்பு இல்லாம ஓடி வந்துட்டான் புள்ள. ஐயோ, இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு எந்த முட்டா பையன் பொண்ணு கொடுப்பா? இந்த பாரு, இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. வர தை மாசம் பொங்கல் முடிஞ்சு அடுத்த முகூர்த்தத்திலேயே எங்க வீட்டு பொண்ணுக்கு ஜாம்னு கல்யாணம் நடத்தி காட்டுறோம். மண்டபத்துக்கு உன் பையன் வந்து வாழை மரம் கட்டுறது, சீரியல் செட்டு போடுறதுன்னு இந்த எடுபடி வேலையெல்லாம் நீ அவங்கிட்ட சொல்லி பாக்க சொல்லு. ஆமா, வக்கீல் மூலமா நோட்டீஸ் அனுப்புறோம். ஒழுங்கா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க சொல்லுங்க. அவ்வளவுதான். நீங்க என்னடி தை மாசம் கல்யாணம் வைக்கிறது? தை மாசம் வைக்கிறீங்களா? தை மாசம் இப்ப சொல்றேன்டி, நான் என் பிள்ளைக்கு எண்ணி 4 நாளுக்குள்ள அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டி. அவங்க 2 பேரையும் நான் எப்படி வாழ வைக்கிறேன்னு பாருங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் துணிச்சலாய் போச்சுல்ல? போலீஸ விட்டு எல்லாருடைய கைய கால உடைச்சு விட்டுருவேன், பாத்துக்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துனே இருக்கிறேன். என்னமா வாய் ரொம்ப ஓவரா போயினே இருக்குது. யார் ஏரியால வந்து யார் ஊட்டாண்ட சீன் பண்ணி நிக்கிற? மோவளே, ஏரியா தாண்ட மாட்டேன், பாக்குறியா? மா, நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். இதுங்க ஆட்டம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது. என்னடி இதுங்க என்னமா சொல்றது? நான் இப்ப சொல்றேன், நீ எனக்கு பொண்ணு பாருமா. ஓ, நீ யார கூட்டம் தாலி கட்ட சொல்றியா? அவங்க கழுத்துல நான் தாலி கட்டுறமா? அப்படி போடுற என் சிங்க குட்டி, இதாண்டி என் செல்லம். ஏய், கேட்டுனீங்களா? என் பிள்ளைக்கு சொந்தத்திலேயே பொண்ணு ரெடி ஆகுது. அடுத்த முகூர்த்தத்திலேயே கண்ணாலும் இன்னும் 4 நாள் தாங்குது. உங்களால அந்த பாத்துக்கங்க, போகடி. இந்த கல்யாணத்தை நீ எப்படி நடத்துறன்னு நானும் பாக்குறேன். பாரு, நல்லா பாரு, வந்து சோறு துண்டு போ. இத பாருங்க, எங்களை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. நீங்க என்னங்கடி பேசுறீங்க? எடுத்து போந்துருவேன். போங்க நீங்க இருந்து. இரு போங்கடி மாமா. வாடி. ஏய் மாமா, எங்க வந்து என்ன சீனை போட்டுனுக்குற? என்னமா பண்ற?
என்னாச்சுமா உனக்கு? ஐயோ எல்லாரும் பாக்குறாங்கம்மா, என்னம்மா பண்ற? கடவுளே, அம்மா என்னம்மா பண்ற? என்னாச்சு உனக்கு? என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு புடவை கிழிக்கிற? ஐயோ கடவுளே, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? எந்திரி. என்னாச்சு? ஐயோ மா, என்னம்மா? மாப்ள 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 என்னாச்சுமா உனக்கு? மாப்ள, உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் சமாதானம் பேச போன இடத்துல வந்து என்ன அந்த குடும்பமே சேர்ந்து அடிச்சு கிழிச்சு என் பிளவுஸ் எல்லாம் கிழிச்சு என்னெல்லாம் பண்ணிட்டாங்க மாப்ள. அது மட்டும் இல்ல மாப்ள, அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா மாப்ள. என்ன ஆச்சுமா உனக்கு? அதுவும் நாளைக்கே பண்றாங்களா மாப்ள. எங்ககிட்டயே சவால் விடுறாங்க மாப்ள. மாப்ள மா, என்ன ஆச்சுமா? எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? என்னம்மா சொல்ற நீ? மேகலா, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, தப்ப என்னைக்குமே தப்பாவே பண்ணக்கூடாது, கரெக்டா பண்ணணும்.